ரமலான் மாதத்துடைய சிறப்பு, ஃபதுலு ஷஹரி ரமலான், இரண்டாவது பாடம், ரமலான் மாதத்துடைய சிறப்பு. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 1806வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஹல ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபு ஜஹன்னம் வ சுல்சிலத் ஷயாத்தீன். ரமலான் நுழைந்து விட்டால், அதாவது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். இது ஏனே அடுத்த ஹதீஸை விட கொஞ்சம் வித்தியாசமானது. காரணம் என்னென்னா, ஃபுத்திஹத்ன்னு வருது. அதான் ஃபுத்திஹத் என்றது திறப்பதில் ஒரு கடும் தன்மையை காட்டுறது, ஆனால் மிகவும் திறந்து விடப்பட்டிருக்கும். அதே போல ஹுல்லிகத் என்றது கடுமையாக செய்யும், மூடப்பட்டிருக்கும். ஷைத்தான்களில் அதாவது மிக மோசமான ஷைத்தான்கள் என்ற வார்த்தை அதில் வரல, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் அப்படின்னு வந்திருக்கு. எனவே நாங்கள் அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வந்துடப்படாது, ஷைத்தான்கள்லேயே ஆக மோசமானவர்கள் தான் விலங்கிடப்படுவார்கள் முடிவு வரக்கூடாது. ஏன் இந்த ஹதீஸில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கின்ற வார்த்தையும் என்ன செய்து விளங்குது. ஒருவேளை இதுக்கு அந்த செய்தியை தஃசீராக கூட என்ன செய்யலாம், நாங்கள் எடுக்கலாம். எப்படியோ நம்ம அதுக்கு 2 தஃசீர் என்ன செஞ்சிட்டோம், பார்த்து விட்டோம். அடுத்தாக 1807வது இலக்கம், அனிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர். இதுவரைக்கும் நீங்கள் படிச்ச எல்லாமே கேட்ட செய்திகள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நன்மைகளை தர்மம் செய்வதில், அதாவது நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்வதில் மிகவும் வேகமானவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வதமா யகூனு ஃபீ ரமலான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமலானில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், மிகவும் தர்மசாலியாக இருப்பார்கள். எப்பொழுது ஜிப்ரீல் அவரை சந்திக்கின்ற பொழுது, ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை மீட்டுவதற்காக சந்திப்பார்கள். வகான ஜிப்ரீலு அலைஹிஸ்ஸலாம் யல்காஹு குல்ல லைலத்தின் ஃபீ ரமலான் ஹத்தா யன்ஸலிஹ். ரமலானில் ஒவ்வொரு இரவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் என்ன செய்வார்கள், சந்திப்பார்கள், அந்த ரமலான் முடிகின்ற வரைக்கும். யாரிது அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குர்ஆனை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதி காட்டுவார்கள். யாருதுன்னா சரி பிள்ளைகள் பார்க்கறதுக்கு. ஃபைதா லக்கியஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கான அஜ்வத பில் கைர். குர்ஆன் சரியா பிள்ளைன்னு பார்க்கறதுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஃப்ல சரி பார்க்கறதுக்கு. ஃபைதா லக்கியஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கான அஜ்வத பில் கைர் மின் ரிஹில் முர்ஸலா. எனவே ஜிப்ரீல் சந்திக்கிற அந்த காலப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வேகமாக காற்றை விட தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதில் ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவிலும் ரமலானை சந்திப்பாங்க. சில நேரத்தில் ரமலான் 29 முடியும், சில நேரத்தில் 30 முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறைய வச்சு தான் அந்த 10 வருஷத்தை முடிவெடுத்தாங்க. பிழையா முடிவெடுத்தாலும் சரியா முடிவெடுத்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 30வது நீங்கள் முடிவெடுத்தது பிள்ளை அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ஏனென்றா அவர்களுடைய இஜ்திஹாத் தான் அங்கே முடியும். அல்லாஹ்விடத்தில் என்ன, இந்த மக்கள் 29 முடிவெடுத்து அன்றைய ரமலான் முடியுதுண்டா, என்ன ரமலான் நாங்கள் சரியாக முடிவெடுத்தாங்கடா, ரமலான் முடிஞ்சுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 30 அது புற மேகத்துக்கு மறைஞ்சிருந்தா என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார் என்பதற்கு இந்த செய்தியும் ஒரு ஆதாரம்.